மக்களே 645 பேர்லாம் போன எபிசோட் நம்ம சன்னி கப்பல்ல வந்து டோங்கியோட்டு ஃபேமிலி ஒரு ஆள வந்துட்டாங்க. அவங்க பேர் ஜியோலா. ஸ்ட்ரெயிட்டா அவங்களோட ஆர்ட் பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து டிராயிங்கா மாத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி கொலுசியத்தை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா லூஃபி ஒரு மாடு மேல ஏறி மாசா காமிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் அடிச்சு பறக்குட்டுக்க நேரத்துல எல்பா ஃபூர்ல இருந்து வந்த ஜெயிண்ட் ஸ்ட்ரெயிட்டா ஹஜுருதிங்க வந்து நம்ம லூஃபி அடிச்சு பறக்குடுதான். பார்த்தா அந்த மாடு சாஞ்சிருச்சு. ஆனா நம்ம லூஃபி ஓடுவானா டென்ஷன்ல ஏர்ல பறந்து போய் ஹஜுருதின ஒரு அடி அடிக்கிறான். ஜெயிண்டையே நாக் அவுட் பண்ணிட்டு லூஃபி போய்கிட்டே இருக்கான். லூஃபி ஆடியோ பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. எல்லாரும் கொண்டாடுறாங்க. இந்த லூசிங்கிறவன் யார்டா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான், எல்பா ஃபூர்கர்னே அடிச்சு பறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரண்டுட்டாங்க. ஹஜருதீன் செதர்ன உடனே சுத்தி இருக்க கிளாடியேட்டர்ஸ் எல்லாருமே ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாரா இவன் ஒரு அடியில சாச்சிட்டான்னு சொல்லிட்டு. லூஃபி ஃப்ரெண்டு கொண்டா எதையும் செய்வான், ஒரு அடியில அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். யாரா இவன் சொல்லிட்டு பாக்குறாங்க. பிளாக் சீவே மிரட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். லூஃபி ஸ்ட்ரெயிட்டா அந்த மாடு பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு இருக்கான். டே ஃபைட்டிங் பார்ட்னர், நீ மன்னிச்சிருடா, ஆனா நீ பண்ணதுக்குலாம் ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்காம உன்னை ரிங்க விட்டு நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். ஷாக் ஆகுறானுங்க. என்னடா மாடெல்லாம் ஒத்த கையில தூக்கிட்டு போறான்னு சொல்லிட்டு. பார்த்தலமையோ தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன யோசிக்கிறானே ஒன்னும் புரியல. இன்னொரு பக்கம் வந்து ரெபேக்கா பாக்குறா. இவ்வளவு ஸ்ட்ராங்கானவரா அந்த தாத்தான்னு சொல்லிட்டு லூசின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கொண்டாடுறாங்க. ஒரு பக்கம் ஜெயிண்ட் மேன், நீங்க இன்னும் ரிங்குக்குள்ளதான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒருத்தன் வாரான். அவனும் ஸ்ட்ராங்கானவன் தான். என் வழியில வாரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குத்துறான். அடிச்சடியில அவன் ஸ்ட்ரெயிட்டா என்னன்னு பார்த்தா அந்த ரிங்க விட்டு வெளியே விழுந்து செதறுதான். என்னதான்டா நடந்துச்சு, ஹஜுருதீன் எக்ஸ்ப்ளோட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹஜுருதீன் வீக்கா இல்ல சுத்தி இருக்கணும் ஸ்ட்ராங்கானே ஒன்னும் புரியல. அடிச்சடியில அவன் கையில இருந்து புகழ்லாம் வருது. ஹஜுருதீன் எலிமினேட்டும் ஆயிட்டான். பிளாக் சீல இருந்து அவன் தோத்து போயிட்டான். வேற லெவலா வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அவன் பேர் தான் ஐடியோ. 2 தடவை சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சுட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். கேனான் ஐடியோ அவன் பேரு. ஐடியோ ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு பயம் நிக்க முடியாதுடான்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கொண்டாடுறாங்க. கிளாடியேட்டர் பாஞ்சு அடிக்கிறானுங்க. ஆனா அடிச்சு ஏர்ல பறக்கூடாதான். அவன் கையில இருந்து நெருப்பா வர ஆரம்பிக்கி. டேய் நீ என்ன ஸ்ட்ராங் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, ஏன்டா வாடா லூசின்னு சொல்லிட்டு ஐடியோ வந்து நம்ம லூஃபி பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். நான் ஒரு சாம்பியன், உன் கதையை முடிப்பேன்னு சொல்றான். லூஃபியோ கோவத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். இப்பதான் அவன் ஃப்ரெண்ட் அடிபட்டு கிடக்குறான்னு சொல்லிட்டு நம்மளு காலத்துல இறங்குறான். இங்க சண்டை போய்கிட்டு இருக்க நேரத்துல அப்படியே கட் பண்ணி இன்னொரு ஏரியாவை தான் கட்டுறாங்க. அது நம்ம ஜோரோ ஏரியாவை. ஜோரோவோ டைரக்ஷன் தப்பா ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஜோரோ கூட ஒரு ஃபேரிஸ் வேற இருக்கு. பார்த்தா அந்த குட்டி பொண்ணு டென்ஷன் ஆகுறா. டே நீ 27 தடவை தப்பான டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கடா, 36 தடவை மலை மேல தப்பா போயிட்ட, என்னடா நீ இவ்வளவு வந்து வழி மறந்தவனா இருக்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கா. சொல்லிக்கிட்டே இருக்கே திரும்பி தப்பா தான் ஓடிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உன்னோட ஃபால்ட்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடிச்சு பறக்கூடுதா. ஜோரோவோ நொறுக்கி எறியுதா. நீ ஏன்டி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜோரோ வந்து மனநிலை சரியில்லாத நினைச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. டோங்கியோட ஃபேமிலிக்காரங்க வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஆளுகள்ட்ட நான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஜோரோ நெஞ்சில போட்டு குத்துன்னு குத்துறா. என் நெஞ்சு எலும்போ உடச்சிடாத, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள பத்தி நான் கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஃபேரிஸ் தூக்கி வீசுறான். ஜோரோ வீசிட்டு அவன் பட்டுக்கு தனியா ஓட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா அந்த ஃபேரிஸ் பொண்ணும் அப்படியே பயந்துகிட்டு அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நான் இப்ப என்ன பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சோகமா இருக்கா. என்னன்னு பார்த்தா நம்மளு திரும்பி சுத்தி அதே இடத்துக்கு வரான். அவனுக்கு தான் வழி தெரியாத. டேய் திரும்பி தொலைஞ்சிட்டியான்னு சொல்லிட்டு அந்த ஃபேரி கேட்கறா. நீ முட்டாள்னு சொல்றாவா, என்னையெல்லாம் முட்டாள்னு சொல்றான்னு சொல்லிட்டு ஜோரோவா கத்துறான். என்னைய கூட்டு போங்க என் மக்களுக்காண்டின்னு சொல்றாவா. சரின்னு சொல்லிட்டு திரும்பி தூக்கிட்டு போறான். நம்மளு தப்பான டைரக்ஷன்ல போறதும் அவன் தான் கிங் ஆச்சே, தப்பான டைரக்ஷன்லயே ஓடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறதுல இன்னொரு பக்கம் கட் பண்ணி கிரீன் பிட்டி ஏரியாவை தான் காட்டுறாங்க. அங்க நிக்கிறது ஒருத்தரும் மாசா நிக்கிறானுங்க. 3 பேரும் வேற லெவலான ஆளு. ஆனா ஃபுஜிட்டோரோ சும்மா இருக்க மாட்டேங்கான். திரும்பி அட்டாக்க போடுதான். மீட்டியேட்டர் மேல இருந்து கீழே வருது. ஆனா நம்ம ட்ரஃபலகர்லாம் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். 3 பேருமே கரெக்டான ஆப்போனண்டா இருக்காங்க. வார்லாட் பொசிஷனுக்குலாம் உன்னை கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் ஃபுஜிட்டோரோ, இவன் என்னோட ஆளு, இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புல்லட் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு டொஃப்ளோமிங்கமோ போட்டு அடின்னு அடிக்கிறான். பார்த்தா 2 பேரும் சேர்ந்து லாவை பிடிச்சி அடிக்கிறாங்க. இவன் கூட விளாட போறன்னு சொல்றான். அவன் பார்த்தா நம்ம ட்ரஃபலகர் லாவோ பயந்து உள்ள ஓட ஆரம்பிச்சிட்டான். டே வாங்கடா அவனை துரத்திட்டு போன்னு சொல்லிட்டு ஃபுஜிட்டோரும் துரத்திட்டு வரான். ஆனா ட்ரஃபலகர்லாம் வந்து டொஃப்ளோமிங் அளவுக்கு ஸ்ட்ராங்கான்னு தெரியல. ஆனா ஓடிக்கிட்டே இருக்கான். டே நீ இவ்வளவு நேரம் டைமை வந்து எடுக்கிறதுக்காண்டி தான் இப்படிலாம் பண்றேன்னு தெரியும். நீ எங்க போனாலும் உன் கதையை முடிச்சிருவோண்டா ட்ரஃபலகர் லான்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே வரான். நம்மளால எல்லாத்தையும் வெட்டிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். எங்கடா ஓடி போற, உன்னை விட மாட்டேன்னு சொல்றான் டோங்கியோட்டோ டொஃப்ளோமிங்கம். ஆனா அதுக்குள்ள ஃபுஜிட்டோரோவோ அங்க வந்து உட்கார்ந்துருக்கான். ட்ரஃபலகர் லாக்கு என்ன பண்ணனே ஒன்னும் புரியல. நம்ம தப்பிச்சு போவோமா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஷாக்ல இருக்க. திரும்பி நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. டே லூசியும் ஐடியாவும் சண்டை போட போறாங்க. எப்படி இருக்க போதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தொகுப்பாளரா சொல்றாரு. பார்த்தா 2 பேரும் ஈக்குவலா சண்டை போடுறானுங்க. ஆனா இவன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பான இடத்துல அடி நடிச்சு எல்லாம் ஏற பறக்கானுங்க. உன்னோட அட்டாக்லாம் பாம் மாதிரி இருக்குன்னு சொல்றான் லூஃபி. டே என்னோட பவரை வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணல, இன்னும் நான் யாருன்னு காட்டுவேன். ஆனா உன்னோட நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஃபிளேர் ஃப்ரூட்டை எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன்னு சொல்றான். அவன் ஏசோட ஃப்ரூட்டை உனக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு களத்துல இறங்குறான். 2 பேரும் ஈக்குவலா சண்டை போடுறானுங்க.
இருக்கானுங்க. பார்த்தா அவனு நல்ல லூஃபிக்கு ஈக்குவலா தான் இருக்கான். டேய் இந்த பவர்ஃபுல் மேட்ச் சூப்பரா போகுதுடா. கானா கிங்டத்துல உள்ளவங்களும் சூப்பரா சண்டை போடுறான்னு சொல்றாங்க. சாயும் பூவும் சேர்ந்து அவனுக்கு அட்டாக் ஒண்ணு மாசா காட்டுறானுங்க. என்னன்னு பார்த்தா வைப்ரேஷன் யூஸ் பண்ணலாம் சண்டை போடுறான் அவன். ஹேப்போ நேவில உள்ள 13th லீடரா இருக்கான் அவன். இன்னொரு இடத்துல என்னன்னு பார்த்தா பூ பாஞ்சு வந்து அடிக்கிறான். வைஸ் லீடர் பூவை தான் கட்டுறானுங்க. இதுல இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா டான் ஜீஞ்சோவை கட்டுறாங்க. டே இவரை அடிச்சிட்டாலே நம்ம இதுல ஜெயிச்சிடலாம்னு நினைக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளாடியேட்டர் கூட்டம் வராங்க. டேய் பொடியன்களா என் கண்ணுக்கு முன்னாடி வராதீங்கன்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு ஒரு அழுத்துறாரு. என்னன்னு பார்த்தா ஹாக்கி ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் சாச்சிட்டாரு. அவர்கிட்ட கான்குரர் ஹாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கான்குரர் ஹாக்கி தான் இருக்கு. 500 மில்லியன் பெரி பவுண்டிக்கு ஒருத்தியான ஆளு இவர் தான்டா. இவர் உடலாம் நம்ம சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா டான் ஜீன்ஜோ ஹாக்கி பக்கத்துல நிக்க கூட முடியல. இதுல ஒரு பக்கம் என்ன பார்த்தா ஜீனுங்கிற வந்து அங்க இருக்க மெட்டீரியல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி என்னடா பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு பைரட்டு பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணலான்னு பாக்குறான். ஸ்னைப்பர்னு சொல்லிட்டு கையில இருக்க ஆயுதத்துக்கு ஒரு போடு போட்டு ஒருத்தன் சாச்சிரவே செஞ்சுட்டான் ஜியான். அதுக்கப்புறம் கட் பண்ணி இன்னொருத்தான் தான் கட்டுறாங்க. அதான் ஃபங்க் பிரதர்ஸ். அவனுக்கு என்னன்னு பார்த்தா ஒருத்தனை புடின்னு அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் நம்ம தப்பானால பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கோம்டா கொஞ்சம் பொறுமையா இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஃபங்க் பிரதர்ஸ் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இந்த பெரிய தலை எவனுமே சாயவே இல்ல. கிளாடியேட்டர்ஸ் சின்ன சின்ன ஆளு தான் போய்கிட்டே இருக்காங்க. ஆனா அவனுக்குள்ளே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஃபங்க் பிரதர்ஸ் யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதடா. இவனுக்கு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்களா. அவனுக்கு ஒருத்தன் 100 மில்லியன் பெரி பவுண்டின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. டே நீங்க எல்லாம் அன்மெச்சூரான ஆள்டா எங்க வழியில வராதீங்கன்னு சொல்லிட்டு பூ பாஞ்சு வரான். ஆனா ஃபங்க் பிரதர்ஸ் அடிக்கிறதுக்குள்ள ஒருத்தன் அடிச்சு பறக்க விட்டான். நேவி ஹேப்பா வந்துட்டாருடா. அவருக்கு ஈக்குவல் யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கியோட்டோஸோ கத்துறாரு. யங் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து வரானுங்க. ஃபங்க் பிரதர்ஸோ பயந்து பயந்து பின்னாடி போறான். ஆயுதத்துக்கு ஒரு போடு போடுறான். ஆனா அவன் ஆயுதமே உடஞ்சிருச்சு. என்னடா கோடாரி உடஞ்சிருச்சு. ஆர்னமெண்ட் ஹாக்கி உன்ட்ட இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறான். டேய் இவனோட பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு சாயும் மிரண்டுட்டான். டேய் அவன் என்னைய பொடியன்னு சொல்லிட்டான்டா. அவன் கதையை முடிக்கணும்டா பாபின்னு சொல்றான். சரின்னு சொல்றான் அவன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபி அடிச்சு பறக்கூடாதான் தொப்பியும் கலருது. சடனா நம்ம லூஃபி புகைக்குள்ள இறங்கி திரும்பி அந்த தொப்பி எடுக்க ஓடுறான். அதுக்கப்புறம் கட் பண்ணி பூவை தான் காட்டுறாங்க. பூவை ஃபங்க் பிரதர்ஸோ போட்டு அடி நடிக்கிறானுங்க. டேய் பூவை நொறுக்கி எரிய ஆரம்பிச்சிட்டாங்க ஃபங்க் பிரதர்ஸ். மாசா காட்டுறாங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா ஒருத்தன் தான் அடிக்கிறான். ஆனா அவன் பாடியோ வேற லெவலா இருக்கு. சடனா ஆர்ம்ஸ் எல்லாம் வேற லெவல் ஆக்கி இருக்கான். பூ கதையவே முடிச்சிட்டான் அவன். இன்னொரு பக்கம் லூஃபியை தான் கட்டுறாங்க. அவன் தலை மேல இருக்கிறத வர கழட்டிட்டானுங்க. சடனா லூஃபி அங்க இருக்க துணி மாதிரி இருக்கு அதை தலையில கட்டுறான். டே அதை குடுடான்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். டே நீ ஒண்ணு லூசி கிடையாது நினைக்கிறேன். முகிவரா லூஃபின்னு ஒருத்தன் வந்திருக்கானா 400 மில்லியன் பெரி பவுண்டின்னு சொன்னாங்க. அவன் இருக்கானா இல்லையா நான் தேடணும்னு சொல்றான் ஜியானு. அவனோ வந்து பார்த்தா வந்த நிறைய பேர் லூஃபியை பத்தி கண்டுபிடிச்சிட்டானுங்க. இன்னொரு பக்கம் டான் ஜீஞ்சோ எல்லாத்தையும் அடின்னு அடிச்சு பறக்க கொடுக்கிட்டு இருக்காரு. டே கார்போட கிராண்ட்சன் என் கூட சண்டைக்கு வாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா லூஃபி நோக்கி தான் வராரு. லூஃபி இப்ப என்ன பண்ண போறானே தெரியல. சண்டைக்கு நிக்கிறது எல்லாமே பெரிய தலைங்க தான் போயிருக்காங்க. எவன்டா இதுல ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட முடியாத கிடைத்த சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்தாங்க. See you bye.